நான் தான் மிஸ்டர் சங்கிலால். உங்களோட பற்களை பல பலன்னு மாத்த வந்திருக்கேன். மஞ்சப்பல்ல தங்கமா மின்னும். என்ன நான் சொல்றது? இதோ பாருங்க மிஸ்டர் சுக்கிலால், ஒரு பக்கம் நீங்க பல்ல வெள்ளையாக்க முயற்சி பண்றீங்க, அப்படியே மறுபக்கம் பற்களை மஞ்சளாக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. குட் கொஸ்டின். உண்மையான பளபளப்பு வெண்மையின் பளபளப்பு அல்ல, தங்கத்தின் பளபளப்பு. உங்களோட துரு பிடிச்ச பல்ல எடுத்துட்டு அதுல நான் தங்க பல்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். என்ன சரிதானா? என்னது தங்க பற்களா? அதுவும் ஃப்ரீயாவா? இலவசமா? அட இங்க செக்கிங் மட்டும் தாங்க ஃப்ரீ. ஆனா தங்க பற்கள் வச்சுக்கணும்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும். என்ன நான் சொல்றது? என்னது தங்க பல்லு? அதுவும் 100 ரூபாய்க்கா? தங்க பற்களா? நீ ரொம்ப யோசிக்கிற. அப்படின்னா என்னோட பல்லு எல்லாமே டேமேஜா தான் இருக்கு. என்னோட மொத்த பல்லையும் தங்கமா மாத்திருங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் இதுக்காக நீங்க ஒரு 3 டெஸ்ட கொடுத்தாகணும். முதல் விஷயம் ஆப்பிள் டெஸ்ட், அப்புறமா கரும்பு டெஸ்ட், அதுக்கப்புறமா அக்கரோட், அதாவது வால்நட் டெஸ்ட். நீங்க இந்த டெஸ்ட் எல்லாமே கொடுத்துதான் ஆகணும். என்ன நான் அங்கிள், சொல்றது? இது ஒன்னும் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. சில விஷயங்கள் ஒரிஜினல் தான் இங்க நல்லது. பாருப்பா, நான் ஃப்ரீயா கொடுத்தா எதை வேணாலும் வாங்கிப்பேன். ஆனா அட்வைஸ் எல்லாம் ஃப்ரீயா வாங்கவே மாட்டேன். பாத்திஜா கண்ணு, நல்ல ஆரோக்கியத்துக்கு அடையாளம் நல்ல ஆரோக்கியமான பற்கள்னு சொல்லுவாங்கல்ல. அவரு டெஸ்ட் பண்ணிட்டு வரட்டும், விடு. சரி, இப்ப இதையும் பார்க்கலாம். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, டாக்டர் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. உங்க பற்கள் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் வச்சிருக்கேன். என்ன நான் சொல்றது? அவ்வளவுதான், போடுங்கியாச்சு. நல்லா காடிங்க காடிங்க. உங்க ஸ்ட்ராங்கான பல்லால மென்னு சாப்பிடுங்க. அட எனக்கு கரும்பு ஜூஸ் தான் பிடிக்கும். நான் இதை கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன். அட பதீஜா, நீ உன்னோட பற்களை பாலிஷ் பண்ணிக்க. இன்னைக்கு விட அங்கிள், இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு. நான் நாளைக்கு வந்து பண்ணிக்கிறேன். ஓகே பாய். இதுல ஏதோ தில்லால் அங்கடி வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க பற்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அப்படி தங்கத்தை போல பளபளன்னு மின்னுது. என்ன நான் சொல்றது? அறிவில்லாதவனுங்க. பளபளப்பா இருக்கிற எல்லா விஷயமும் தங்கமா இருக்க முடியாதுடா. இதே ஃபண்டூஷ் நகர் மக்கள் தானே என்ன ஒரு காலத்துல அடிச்சு துரத்துனாங்க. இப்ப பாருங்கடா, உங்க பல்ல புடிங்க என்ன பண்ண போறேன்னு. வெளில போயிட்டு இத பெரிய விலைக்கு வித்து காசாக்கிட வேண்டியதுதான். இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது என் பிளானோட பார்ட் பி. இங்க பாருங்க, என்னால எல்லாத்தையும் கட் பண்ண முடியும். எனக்கு கத்திய வேண்டாம், கத்திரிக்கோலும் வேண்டாம். என்னுடைய பற்களே ஷார்ப் கட்டரா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கங்க. அட இது நல்லா இருக்கு. இந்தாங்க கரும்பு ஜூஸ். உங்க பற்கள் என் பற்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கே. ஆஹா போதும். ஆனா என் பற்களுக்கு முன்னாடி நீங்களாம் ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த தேங்காய் தண்ணியை எப்படி குடிக்கிறேன்னு பாருங்க. இந்த மாதிரி உங்களால பண்ண முடியுமா? இந்தாங்க புடிங்க, பண்ணுங்க பார்க்கலாம். சாச்சா, அந்த தேங்காய் உடையில, ஆனா உன்னுடைய அதிர்ஷ்டம் தான் உடைஞ்சு போயிடுச்சு. ஓ, தங்க பற்கள் கருப்பா மாறிடுச்சு தெரியுமா? அட என்னப்பா இப்படி சொல்ற? என்னோட தங்க பற்கள் எப்படி கருப்பா மாறிச்சு? என்னோட பற்களோட பவர் என்னன்னு பாத்தீங்கல்ல? அந்த காலத்துல மகாராஜாங்க எல்லாம் தங்க தட்டுல தான் சாப்பிட்டாங்க. நான் இப்ப தங்க பற்களால சாப்பிட போறேன். சிரிங்க சிரிங்க. என்னோட சிரிப்பு இருக்கே, அது லட்சத்துல ஒருத்தனுக்கு இருக்க சிரிப்பு. அடக்கிட்ட கண்ணனே தெரியற போத யாருப்பா? ஐயோ, அது நான் தானே. என்ன போத மாதிரி இருக்கேன். என்னோட பல்லு. இதுக்குதான் நான் முதலே சொன்னேன், சில விஷயங்கள் தான் ஒரிஜினலா இருக்கும். இப்ப பாத்தீங்களா தங்கப்பல் எல்லாமே டம்மி ஆயிடுச்சுன்னு. ஆமா, என்னோட பற்களும் கருத்து போச்சு. நான் சந்தேகப்பட்டது சரிதான், அது டம்மி தங்கம். எல்லாமே கைய விட்டு போயிடுச்சு.
அட மிஸ்டர் சம்கிலா நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டான். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணலாம் வாங்க. அடிச்சான் பாரு பாலு எரும மாட்டு வாலு. சம்கில எஸ்கேப் ஆயிட்டான். நான் கூட அவனை தான் பிடிக்க போறேன். பந்துகுச்சி நீங்க ஏன் வாய பார்த்துட்டு இருக்கீங்க? பதிஜா கண்ணு, அந்த சம்கி நான் வாயை திறந்து பேசுற அளவுக்கு எதுவும் விட்டு வைக்கலடா. என்ற வாயை திறந்தா ஜன்னலை திறந்த மாதிரி இருக்கும். அட மருமகனே, இப்ப நீ என்ன யோசிக்கிற? மாமா, அவன் உங்களோட ஒரிஜினல் பல்ல எடுத்துட்டு போயிட்டான். அதை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? அவன் வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கான் போல இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, அந்த சங்கிலால் நம்மள எல்லாரும் ஏமாத்திட்டு பல்ல எடுத்துட்டு ஓடிட்டா. இப்போ நம்ம என்ன பண்றது? அட இந்த பிரச்சனைய டாக்டர் ரங்கீலாவால மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். வாங்க போலாம். இந்த சங்கிலாலோட ரோல் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வரப்போறது ரங்கீலாவோட ரோல். இப்ப நான் ஃபண்டூஷ் நகரையே சூவா மாத்த போறேன். சூவா என்ன நான் சொல்றது? இப்ப நான் என் செட்டப்ப கெட்டப்ப மாத்தி டாக்டர் ரங்கீலாலா மாறிட்டேன். அடேங்கப்பா, என்ன ஒரு ஐடியா! இந்த கம்மை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட பழிய மறுபடியும் அவங்களுக்கே ஒட்டி விட்டுடுவா. ஃபண்டூஷ் நகரத்தோட மக்களே, யாரும் கவலைப்படாதீங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் உங்க பற்களை ரொம்ப அழகா மாத்தி கொடுக்க போறேன். இங்க பாருங்க நண்பர்களே, இந்த பற்களோட நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டபுள் வேலைகளை செய்யலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? மிஸ்டர் ரங்கீலா சார், அதை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. இவங்க எல்லாரும் எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்க? அட, உங்களுக்கு நான் எவ்வளவு அழகான பற்களை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நம்ம சாச்சாவோட பல்லு இருக்கே, அப்படியே முயலோட பற்கள் மாதிரி அழகான இருக்கு. இப்போ உங்களுக்கு கேரட் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்குமே. ஆனா இந்த பற்களுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? இனிமே உங்களுக்கு பாட்டில் ஓபனரே தேவையில்லை. பல்ல வச்சே ஓபன் பண்ணிடலாம். பிரமாதம் பிரமாதம். ரங்கீலா சார், நான் என்ன ஓப்பனரா? என்னால இப்ப யார் முஞ்சிலையும் முழுக்க முடியாது போல இருக்கே. பேசாம நான் அந்த பற்களே வச்சிருக்கலாம் போல. ஐயையோ, இது என்னப்பா? அந்த ஆள் என்ன முதலையா மாத்திட்டான் போல இருக்கே. நான் இப்ப என்ன பண்றது? அந்த ரங்கீலா நம்ம எல்லாரையும் மிருகமா மாத்திட்டான். நான் அவனை விடவே மாட்டேன். என் பல்ல மாத்திரம். இனிமே இந்த பல்லெல்லாம் மாத்த முடியாது. இனிமே உங்க கதை அவ்வளவுதான். அட என்னது இது? எல்லாரும் மிருகங்கள் மாதிரியே இருக்காங்க. சிங்கம், யானை, குரங்கு இந்த மாதிரி பல்லெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். பந்துகுச்சி நீங்க இங்கே இருங்க, நான் ரகசியமா போய் பின்னாடி பாத்துட்டு வரேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த ஆளு ரங்கீலா கிடையாது, அதே மிஸ்டர் சங்கிலா தான். பதிஜா கண்ணு, இந்த ரங்கீலா இங்க வந்து என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான்? பந்துகுச்சி, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இவன் ரங்கீலா இல்ல, அதே மிஸ்டர் சங்கிலா தான். அட ரங்கீலா அங்கிள், என்னோட பல்லு பயங்கரமா வலிக்குது. நீங்க என்னோட பல்ல கொஞ்சம் புடுங்க முடியுமா ப்ளீஸ்? இவனோட பல்லு மட்டும் கிடைச்சா அட்டகாசமா ஒரு பல் செட்டப்பே உருவாக்கிடலாமே. அட தாராளமாப்பா, கண்டிப்பா செஞ்சிடலாம். மிஸ்டர் சங்கிலா அங்கிள், இப்ப நான் என்ன சொல்றேன்னு தானே நீங்க சொல்லுவீங்க, கரெக்ட் தானே? ஆமாமா, என்ன நான் சொல்றது? இல்ல இல்ல, நான் சொல்றது என்னன்னா, நம்ம பல்ல பல பலன்னு மாத்திரப்பா. நீ என் கூட உள்ளவா, என்னவா? அட சங்கிலா அங்கிள், உங்களோட தாடியை கொஞ்சம் ஒழுங்கா ஒட்டுங்க, அது கலந்து போச்சு. என்னது? அது அது நான் என்னோட சொல்றது? டேய் தம்பி, யார்கிட்ட விளையாடுறா? நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், பாத்துக்கோ. அடிச்சா பாரு பாலு எரும மாட்டு வாலு. இனி நீ ஜெயில போய் உட்காந்து பல்ல புடுங்க தான் போற. நீங்க என்னைய மொத்த பல்லோட பவரையும் பார்க்கவே இல்ல. என்ன நான் சொல்றது? அட கிறக புடிச்சவனே, இவன் பல்லு சட்டை மாட்டிக்கிட்டு ரெடியா தான் வந்திருக்கான் போல. அட என்னோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பல்லெல்லாம் போயிடுச்சுப்பா. எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்குப்பா. இவனை நம்பி நம்ம ஏமாத்துட்டோம். ஐயோ, என்னோட பல்லும் போயிடுச்சு. ஆனா கருப்பு தங்கம் அது அப்படியே தான் இருக்கு. இப்ப என் கையில சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச புது கண்டுபிடிப்பு பேஸ்ட் என் கையில இருக்கு. இதை மட்டும் போட்டீங்கன்னா உங்களோட பல்லெல்லாம் மின்னல் மாதிரி மின்ன ஆரம்பிக்கும். அட பல்லாஜி,
உங்களோட பற்கள் அப்படியே பல பலன மென்ன ஆரம்பிச்சிருச்சு. நன்றி கௌஜி, என்னோட பற்கள் முன்ன மாதிரியே வெண்மையா மாறிடுச்சு. நீங்க எதை தூக்கி எறிஞ்சாலும் நான் என் பல்லாலே ஃபைட் பண்ணுவேன், பாக்குறீங்களா? எங்க கிட்டே விளையாடுறியா? இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்தடா. என்னாச்சு சங்கிலா? என்ன மாட்டிக்கிச்சா? இப்போ உன் வாய் ஒட்டிக்கிச்சு, உன்னால ஒண்ணுமே பேச முடியாது. அதான் சொல்ற, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே,